அன்பார்ந்த தோழர்களே, தமிழகத்தின் உயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் 11/5/2026 திங்கட்கிழமை உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான ஒரு பதிவை வைக்கின்றேன். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார்கள். மக்களின் மனதையும் கொள்ளையடித்து மேலும் பெருவாரியான ஓட்டுகளின் வித்தியாசத்தில் வென்று இன்று அரியணையில் ஏறியுள்ளார்கள். அன்னாரை பற்றி எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய ஒழுக்கங்கள் ஆக சிறந்ததாக உள்ளது. இதுநாள் வரை சுதந்திரம் அடைந்த இந்திய திருநாட்டில் இதுநாள் வரை எந்த முதலமைச்சரும் இது போன்று எதிர்கட்சிகளையோ அல்லது மற்ற கட்சிகளையோ நேரில் சென்று தோழமையாக இப்படி பேசி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியது கிடையாது. இது எதற்கு உதாரணம் காட்டுகிறது என்றால், அவருடைய உள்ளமை மக்களோடு ஒன்ற வேண்டும். எதிர்கட்சியினுடைய உதவியானது ஆளுங்கட்சிக்கு உதவியும் புரிந்து மக்களுக்கு நன்முறையில் ஆட்சியை செய்ய வேண்டும். இந்த ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக திரு விஜய் அவர்கள் சென்றுள்ளார்கள். அனைவரும் சந்தித்துள்ளார்கள். இது மிகவும் பாராட்டத்திற்கு உரிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை பற்றி சிற்சில புல்லுருவிகள் ஏளனமாக கருத்துக்களை வெளியிடலாம். ஆனால் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது, விஜய் அவர்கள் நீங்கள் எவ்வளவுதான் தூற்றினாலும் நிச்சயமாக உயர்வார் உயர்வார் உயர்வார். அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளிலெல்லாம் அவரே முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அவருடைய தொலைதூர பார்வை மிகவும் சிறப்பாக உள்ளது. அவரை போன்றே அவருடைய இருக்கக்கூடிய குழுக்களும் அமைச்சர்களும் அவரை போலவே நன்முறையில் இருந்து வேலைகளை செய்தால் நிச்சயமாக அவரை தட்டிக்கொள்ள யாரும் இருக்க முடியாது. மற்ற கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எதிரிகளாக இல்லாமல் தோழமை கட்சிகளாக இருந்து தமிழ்நாட்டை இந்திய திருநாட்டில் மிக உயர்ந்த சிறந்த மாநிலமாக மிக விரைவில் உயர்த்தி விடுவார் என்பதை எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பது இந்த சிறியவனின் கருத்தாக இருக்கின்றது. இந்த தோழமை, இந்த அரசியல் நாகரீகம் இந்திய திருநாட்டிற்கு, அனைத்து மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்துரைக்கின்றது. இந்த திருநாட்டிற்கு மட்டுமல்லாது உலகத்திற்கு உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இது போன்ற ஒரு நளினமான அரசியல் நாகரிகத்தை திரு விஜய் அவர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். இது மிகவும் மிகவும் பாராட்டத்துக்குரிய ஒரு விடயமாக உள்ளது. விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மனதார பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் பாஷா, சென்னை. நன்றி. அன்பார்ந்த தோழர்களே, தமிழகத்தின் உயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் 11/5/2026 திங்கட்கிழமை உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான ஒரு பதிவை வைக்கின்றேன். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார்கள். மக்களின் மனதையும் கொள்ளையடித்து மேலும் பெருவாரியான ஓட்டுகளின் வித்தியாசத்தில் வென்று இன்று அரியணையில் ஏறியுள்ளார்கள். அன்னாரை பற்றி எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய ஒழுக்கங்கள் ஆக சிறந்ததாக உள்ளது. இதுநாள் வரை சுதந்திரம் அடைந்த இந்திய திருநாட்டில் இதுநாள் வரை எந்த முதலமைச்சரும் இது போன்று எதிர்கட்சிகளையோ அல்லது மற்ற கட்சிகளையோ நேரில் சென்று தோழமையாக இப்படி பேசி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியது கிடையாது. இது எதற்கு உதாரணம் காட்டுகிறது என்றால்,
அவருடைய உள்ளமை மக்களோடு ஒன்ற வேண்டும். எதிர்க்கட்சியினுடைய உதவியானது ஆளுங்கட்சிக்கு உதவியும் புரிந்து மக்களுக்கு நன்முறையில் ஆட்சியை செய்ய வேண்டும். இந்த ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக திரு விஜய் அவர்கள் சென்றுள்ளார்கள். அனைவரும் சந்தித்துள்ளார்கள். இது மிகவும் பாராட்டத்திற்கு உரிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை பற்றி சிற்சில புல்லுருவிகள் ஏளனமாக கருத்துக்களை வெளியிடலாம். ஆனால் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது, விஜய் அவர்கள் நீங்கள் எவ்வளவுதான் தூற்றினாலும் நிச்சயமாக உயர்வார் உயர்வார் உயர்வார். அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளிலெல்லாம் அவரே முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அவருடைய தொலைதூர பார்வை மிகவும் சிறப்பாக உள்ளது. அவரை போன்றே அவருடைய இருக்கக்கூடிய குழுக்களும் அமைச்சர்களும் அவரை போலவே நன்முறையில் இருந்து வேலைகளை செய்தால் நிச்சயமாக அவரை தட்டிக்கொள்ள யாரும் இருக்க முடியாது. மற்ற கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எதிரிகளாக இல்லாமல் தோழமை கட்சிகளாக இருந்து தமிழ்நாட்டை இந்திய திருநாட்டில் மிக உயர்ந்த சிறந்த மாநிலமாக மிக விரைவில் உயர்த்தி விடுவார் என்பதே எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பது இந்த சிறியவனின் கருத்தாக இருக்கின்றது. இந்த தோழமை, இந்த அரசியல் நாகரீகம் இந்திய திருநாட்டிற்கு, அனைத்து மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்துரைக்கின்றது. இந்த திருநாட்டிற்கு மட்டுமல்லாது உலகத்திற்கு உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இது போன்ற ஒரு நளினமான அரசியல் நாகரிகத்தை திரு விஜய் அவர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். இது மிகவும் மிகவும் பாராட்டத்துக்குரிய ஒரு விடயமாக உள்ளது. விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மனதார பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் பாஷா, சென்னை.